தேவனாய் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். பழைய ஏற்பாட்டில் 851வது பக்கம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆமேன். கண்களை மூடி ஆண்டு ஸ்தோத்திரம் ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, கோடி ஸ்தோத்திரம்ப்பா. மகிமையின் பிதாவே, எங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தில் பரிசுத்த அவனுடைய உதவியோடு உம்முடைய பாதபடிக்கு நாங்கள் இந்த நாளிலும் துதி ஆராதனை வேளையில் துதி செய்ய கிருபை செய்த ஆண்டுக்கு நன்றி சொல்லி இப்போதும் இந்த வார்த்தையை நாங்கள் வாசித்திருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேசுங்க, கர்த்தர் எங்களோடு இடைப்படுங்க, கர்த்தர் மாத்திரம் மகிமைப்படுங்க. இரட்சகர் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தை எங்களுக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாய் எங்கள் வாழ்நாளுக்கு வழி நடத்துகிற வழிகாட்டியாகவும் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். வசதி கேட்குற பிள்ளைகள் வசனம் சொல்கிற அடிமை பலப்படுத்துங்க, மந்தாரத்தை எடுத்துப்படுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தை விடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாட்களும் நம்மோடு பேசுகிற காரியம், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவராய் தெய்வம் கோரேஸ் என்று சொல்லப்படுதான மேதியை பேர்சேத்தி ராஜாவாகிய ஒரு மனுஷனுக்கு அது வாக்கு பண்ணின ஒரு காரியம். நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஏசாயா தீர்க்கதரிசன காலத்தில் இந்த கோரேஸ் என்பவன் இல்லை, ராஜாவாக இல்லை. ஒருவேளை பிறந்திருந்தானா அல்லது பிறந்து குழந்தையாக இருந்தானே தெரியல, ஆனால் அவன் இல்லை. இந்த ராஜாவை குறித்து கர்த்தர் ஏசாயா மூலம் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அப்படி உரைக்கிற பொழுது நடக்க போகிற காரியம், பின்னாட்டில் நடக்க போகிற காரியத்தை குறித்து முன்னமே சொல்கிறார். எப்படி யூதேயா தேசத்திலிருந்து பெத்தேலுக்கு போய் வடதேசத்துக்கு போய் ஒரு தேவ மனுஷன், யூதா ராஜாக்களில் யோசியா என்னும் ராஜா பிறப்பான், அவன் இந்த மேடைகளில் இந்த பலிபீடத்தில் மனுஷனுடைய எலும்புகளை சுட்டெரிப்பான் அப்படி சொல்லி பல ராஜாக்கள் முன்பதாக பிறக்கிறதுக்கு முன்பதாக பல ராஜாக்களுக்கு முன்பதாக இந்த ஒரு மனுஷன் பின்னாடி பிறக்க போகிற ஒரு ராஜாவுடைய பேரை சொல்லி அவன் பிறப்பான், அவன் இந்த காரியம் செய்வான்னு சொன்னானோ, அதுபோல் ஏசாயாவும் ஒரு தீர்க்க தரிசனத்தை அவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு சொல்கிறார். அதுதான் இந்த 45ஆம் அதிகாரத்தில் ஏறத்தாழ ஒரு சில வசனங்கள். அதில் 2ஆம் வசனத்தை தான் இன்றைக்கி நம்ம தியானத்துக்காக எடுத்திருக்கிறோம். அந்த வசனத்தில் அந்த கோரேஸை பார்த்து ஆண்டு சொல்கிறாரு, கர்த்தராய நான் அபிஷேகம் பண்ணின கோரேஸ் என்பதாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனங்களை வாசிக்கும் போது நமக்கு ஒன்றும் தெரியல. இந்த வசனங்களை பாருங்கள். அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு, அவன் இன்னும் என்ன செய்யல, பூமியில் பிறக்கவே இல்லை. ஆனால் ஆண்டு தீர்க்கதரிசி சொல்கிறாரு, அவனை பார்த்து அவன் வலது கையை பிடிச்சு அவனுக்கு சொல்லுகிறதாவது. பிறக்க போகிறான், அவன் ராஜாவாக போகிறான், அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோப்பின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது கொஞ்சம் நமக்கு உள்ள விளங்கியிருக்கும், எதுக்காக இந்த கோரேஸை கர்த்தர் பார்த்து பேசுகிறார், கோரேஸை குறித்து தீர்க்க சொல்கிறாரு அப்படின்னா,
இந்த 4 கடைசி சொல்லுது, 4 வசனம் 4 கடைசி சொல்லுது, யாக்கோபின் நிமித்தமும் இஸ்ரவேலின் நிமித்தமும் தான் இந்த கோரேசை கர்த்தர் பார்த்து கையை பிடிச்சு பேசுகிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ ஜனங்களுக்கு யார் அனுகூலமாக இருக்கிறார்களோ, தேவ மனுஷர்களுக்கு யார் அனுகூலமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த வசனம் சொல்லுது, வெண்கல கதவை உடைச்சி இருப்பு தாழ்பால்களை முறிச்சு அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை ஒளிப்படுத்திருக்க புதையல்களை அந்த மனுஷனுக்கு கொடுப்பார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த காலத்தில் இருக்க ஒளிப்படத்தில் இருக்கிற இந்த பொக்கிஷத்தையும் புதையல்களையும் கர்த்தர் யார் இஸ்ரவேலருக்கு யாக்கோப்புக்கு அனுகூலமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது இதிலேருந்து இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு பெரிய காரியம் சத்தியம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நாம் தேவ ஜனத்துக்கு, தேவ பிள்ளைகளுக்கு, தேவ ஊழியத்துக்கு அனுகூலமாக இருந்தோம்னா எங்கெல்லாம் அந்த காலத்தில் ஒளிப்படத்தில் பொக்கிஷங்களும் புதையல் இருக்கோ அது ஊரா என் தேவன் எனக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் பொக்கிஷத்தை தேடி உழைச்சி பொக்கிஷத்தை தேடி ஒரு பொக்கிஷத்தை இடத்துல ஸ்டோரேஜ் பண்ணுறதை விட நான் தேவ ஜனத்துக்கும் தேவனுடைய சபைக்கும் தேவனுக்கும் அனுகூலமாய் நான் நடப்பேன் என்று சொன்னால் கண்டிப்பாய் கர்த்தர் அந்த காலத்தில் இருக்க அனைத்து பொக்கிஷங்களையும் ஒளிப்படுத்துகிற அனைத்து புதையல்களையும் எனக்கு தாராளமாக கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏங்க, இவன் என்ன அனுகூலமாக இருந்தான், இஸ்ரவேலுக்கும் யாக்கோப்புக்கும் என்ன அனுகூலமாக இருந்தான் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இந்த இஸ்ரவேலரும் இந்த யாக்கோப்பும் ஒரே பேர் தான். இந்த இஸ்ரவேலர்கள் வழிபடுகிற தேவனுடைய ஆலயம் நேபுகாத் நேச்சார் காலத்தில் இடிக்கப்பட்டு போயிற்று. அதுவும் இன்னும் நடக்கலை. தேவாலயம் இன்னும் ஏசியா தீர்க்கதரிசி காலத்தில் இடிக்கப்பட இல்லை. ஏசியா, அதுக்கடுத்து எரேமியா, இந்த காலத்தில் தான் தேவனுடைய ஆலயம் இடிக்கப்படுது, தேவஜனங்கள் சிறைப்பிடிக்கப்படுகிறார்கள். அப்போது இந்த தேவனுடைய ஆலயம் இடிக்கப்பட்டு அது ஒரு 70 வருஷமாக பாழாக கிடக்குது. 70 வருஷம் முடிவில் எரேமியா தீர்க்கதரிசிய தீர்க்கதரிசி வார்த்தையின்படி முடிவில் இவங்க கட்ட வர்றாங்க. கட்ட வருகிறதுக்கு தேவனுடைய ஆலயம் கட்டப்படுறதுக்கு அனுகூலமாய் கர்த்தர் கோரேசின் ஆவியை ஏவினார். கோரேசின் ஆவியை ஏவினதுனால கோரேஸ் தேசத்தில் பெரிய கட்டளை போட்டான். மேதிய பெருசு தேசத்தில் இருக்க சகல ஜனங்களுக்கும், விசேஷமாக இஸ்ரவேல் யூதர்களுக்கும் ஒரு பெரிய கட்டளை போட்டான். யாரெல்லாம் அவங்க தேவனுடைய ஆலயத்தை கட்ட மனதாக இருக்கிறீர்களோ அவங்க இங்கேருந்து நினைச்சு விடுதலை பெற்று புறப்பட்டு எருசலேமுக்கு போகலாம். யாரெல்லாம் போக மனசுலையோ பொண்ணும் பொருளும் வெள்ளியும் அவங்கள்ட்ட கொடுத்து விடலாம், பணம் கொடுக்கலாம். இங்கே இருக்கிற கஜானாவுலையும் அங்கே இருக்கிற மேதிய பரிசு தேசத்தில் இருக்கிற அந்த பொக்கிஷ சாலையிலேருந்து பொக்கிஷத்தை எடுத்து நான் கொடுக்கவும் தயார். என் தேவன் கர்த்தராய் தேவன் என்னை ஏவி இருக்கிறார், அந்த ஆலயத்தை போய் கட்டணும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம 2:36 கடைசி வசனத்திலும் எஸ்ராவின் முதல் அதிகாரத்திலும் இந்த காரியத்தை நம்ம பார்க்கலாம். நீங்கள் கவனித்து பாருங்கள். அப்போது தேவனுடைய ஆலயத்துக்கு, தேவனுடைய ஜனமாக இஸ்ரவேலுக்கு யார் அனுகூலமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் இருந்தனால சொல்கிறார், அந்த காலத்தில் இருக்க பொக்கிஷங்கள். ஆமென். பொக்கிஷம் சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், விலையேறப்பட்டது. தங்கம், வைரம், வைடூரியம், கற்கள், விலையேர்ந்த கற்கள் எல்லாம் பொக்கிஷங்களை சொல்லுவாங்க. இந்த பொக்கிஷங்களை அந்த காலத்தில் தெரியாத இடத்துல என்ன செய்வாங்க, பொக்கிஷங்களை நம்ம பீரோ வாங்கினோம்னா பீரோவில் 2 கதவு, அதுக்கடுத்து ஒரு லாக்கர், அதுக்கடுத்து ஒரு இன்னர் லாக்கர் ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே தான் என்ன செய்வோம், ஆமாம், ஜுவல்ஸ் வைக்கிறோம், அங்கிட்டு தான் வைப்போம். ஹல்லேலூயா. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு சாவி இருக்கும். அதில் ஒவ்வொரு சாவி ஒரு இடத்துல மறைச்சி வச்சுருவாங்க. தங்கத்தை எடுத்துடக்கூடாது யாருமே, ஏன்னா அது விளைவு இருந்தது. இன்றைக்கி தங்கம் போகிற போக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மறைச்சி தான் வைக்கணும், இல்லாட்டா போச்சு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அந்த காலத்தில் இருக்க அனைத்து பொக்கிஷங்களையும் நமக்கு கொடுப்பேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போது இது யாருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த கோரேஸுக்கு. இந்த கோரேஸ் எதுக்கு கோரேஸ் கொடுக்குறீங்கன்னா தேவ ஜனங்களுக்கு,
இஸ்ரவேல் நிமித்தம் சொல்கிறார். அதுக்கடுத்து தேவாலயம் கட்டுறதுக்காக அனுகூலமாக அவன் சட்டங்களை ஏற்றி கர்த்தருடைய சொல்ல கேட்டு இந்த ஜனங்களை ஆயத்தப்படுத்தினதுக்காக இவனுக்கு கொடுப்பேன்கிறார். சரி, இப்போது எழுத்தின்படி இருக்குதுன்னு டெக்ஸ்டில் இருக்குதானே வேத வசனத்தை நம்ம கண்டுபிடிச்சோம். அதுக்கடுத்து நம்ம ஆவிக்குரிய காரியங்களை இஸ்ரவேலருக்கு கர்த்தர் முன்னே போகிறவர் என்பதை கண்டுபிடிக்கிறோம். அதுக்கடுத்து ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிற நமக்கு அவர் முன்னே போகிறவர் என்பதை கண்டுபிடிக்க போகிறோம். ஒவ்வொரு காரியங்களும் எழுத்தின்படி இப்போ கோரேஸுக்கு நம்ம பார்த்துருக்கோம். கோரேசு தேவ ஜனங்களுக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கும் அனுகூலமாக இருந்தபடினால அவனுக்கு என்ன சொன்னால் பொக்கிஷங்களை புதையல் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தேவன் இஸ்ரவேலருக்கு சொல்கிறார், என்னுடைய தூதனானவர் உனக்கு முன்னே போவார். எங்கே வாசிக்கிறோம்? யாத்திராகமம் 23 வாசிக்கிறோம். எதற்காக? கானான் தேசத்தை சுதந்தரிப்பதற்காக. இவர் எதற்காக முன்னே போகிறார்? வழியிலே நம்மை காப்பதற்காக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாதுகாப்பை தருவதற்காக. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி ஒரு பிரயாணப்பட்டோம்னா, இங்கேருந்து அங்கே போனோம்னா நமக்கு அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்குது. தேசத்தை விட்டு தேசம் போனால் அரசாங்கம் என்னச்சுன்னா சகல பாதுகாப்பு கொடுக்குது. அந்த தேசம் நமக்கு விசா கொடுக்கும், இந்த தேசம் நமக்கு பாஸ்போர்ட்டு பெர்மிஷன் கொடுக்கும். இங்கேருந்து அங்கே போய்க்கின்றது பாஸ்போர்ட்டு, நீங்கள் இங்கே வரலான்னு சொன்னால் அதுக்கு ஒரு விசா. இது 2 இருந்தால் தான் போகிறோம். அப்போது இப்படி போகிறவங்களுக்கு தான் பாதுகாப்பு, இல்லாதவங்களுக்கு இப்போ ட்ரம்ப் அனுப்புகிற மாதிரி சிறை கைதியாக பிடிச்சின்னு சங்கிலி போட்டு கட்டி அவங்க தேசத்தில் கொண்டு விட்டுருவாப்புல. ஹல்லேலூயா. அந்த காலத்தில் யாருக்கும் தேசத்தை விட்டு தேசம் போகும்போது பாதுகாப்பு கிடையவே கிடையாது. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 23 வாசிக்கிற பொழுது 20 வாசிங்க. வழியில் உன்னை காக்கிறதற்கு சேர்க்கிறதற்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் தூதனை உனக்கும்பாக அனுப்புகிறேன். இப்போ வாசிங்க தொடர்ந்து. அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து, தொடர்ந்து அவரை கோபப்படுத்தாதே, உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பது இல்லை, அவர் உள்ளத்தில் இருக்கிறது, நீ அவர் வாக்கை ஆமென், ஹல்லேலூயா. என் தூதனானவர் உனக்கு முன் சென்று, இப்போ அனைத்து அங்கே இருக்கிற ஜனங்களையும் கீழ்ப்படுத்த போகிறார், அவங்களை நிக்கிரகம் பண்ண போகிறார். தேவ சமுதிர காத்துக்கு தேவப்பிள்ளை நல்லா கவனிச்சு பாருங்க. கோணலானவைகளை செவ்வையாக்குற கர்த்தர். இந்த கோரேஸுக்கு கோணலான செவ்வாய்க்குன்னு சொன்னார். அப்படி சொல்ல அந்த வார்த்தையை நீங்கள் ஆங்கிலத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஐ வில் கோ பிஃபோர் தி and make the crooked places straight. இந்த கோணலானவைகள்ன்றத crooked, அதாவது வளைஞ்சது, நெளிஞ்சது, நேர்மையற்றது, உருக்குலைந்தது எல்லாவற்றையும் இந்த கர்த்தர் கோணலானது அனைத்தையும், இந்த crooked places அனைத்தையும் என்ன செய்யறனா ஸ்ட்ரெயிட் ஆக்க போகிறார், நேராக்க போகிறார். அல்லேலூயா. எதுக்கானிங்கன்னா இந்த ஜனங்கள் தொஞ்சு போயிடக்கூடாது, மனமடிஞ்சு போயிடக்கூடாது. போகிற வழியில் இவங்க என்னென்ன கொண்டு போகிறாங்க தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் 8th கொள்ளையிட்டாலும் தான் சொல்லணும். நம்ம என்ன நினைப்போம்? கொள்ளையிட்டா தப்பு தானே, அது ஒரு பாவம் தான் நினைப்போம். அவங்க செஞ்ச வேலைக்கு சம்பளமெல்லாம் வேலை செஞ்சாங்க. அதனால ஊரை விட்டு போகிற அன்னைக்கு அவன்கிட்ட இரவலா, எந்தெந்த எஜமான்ட்ட வேலை பார்த்தாலும் அந்தந்த எஜமான்ட்ட இரவலா வாங்கிட்டு போகிறாங்க. தங்கம், வெள்ளி, இன்னும் மரங்கள், விலையேறப்பட்ட கற்கள், என்னென்ன இரவல் வாங்கணும் அத்தனையும் இரவல் வாங்கிட்டு போகிறாங்க. அப்போது விலையேறப்பட்டது, நீங்கள் ஆசாருடைய அந்த நெஞ்சில் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த 12 கற்கள், அதெல்லாம் ஒவ்வொரு கற்களும் விலையேறப்பட்டது. இதெல்லாம் பிரபுக்கிட்டேருந்து மோசை வாங்குகிறார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜனங்கிட்டேருந்து தான் வாங்கி, தங்கத்தை வாங்கி கேருபீன் செய்கிறார். தங்கத்தை வாங்கி தான் உடன்படிக்கை பற்றிய தங்கத்தகடால் மூடுறார். ஒவ்வொரு காரியத்தையும்
வெண்கலத்தால் தூண்களை செய்கிறார், வெள்ளி தூண்களை செய்கிறார், வெண்கல பாதங்களை செய்கிறார். இதெல்லாம் எங்கே கிடச்சிச்சு? இந்த எகிப்தில் கிடச்சி. அப்போ இதெல்லாம் கொண்டு போகும்போது பாதுகாப்போடு போகணும். இப்போ ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு தம்முடைய தூதனானவர், அதாவது இயேசுதான், அவர் முன்னே போகிறவராக இருக்கிறார். ஒரு பாதுகாக்கிற பரிசுத்த ஆண்டவர் 121 சங்கீதத்தில் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஏறத்தாழ 6 விதமான பாதுகாப்பின் வாக்கை கொடுத்திருக்கிறார். 121 சங்கீதத்தில் நீங்கள் அந்த 4 கடைசி 4 வசனம் அல்லது அந்த வசனம் வாசிக்கிற போல் இந்த வசனத்தை போட்டு பாருங்கள். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், உன் ஆத்துமாவை காப்பார், போக்கை வரத்தை இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு சோதரன் பாதுகாப்பை தருகிற தூதனானவர் இப்போ என்ன செய்யறா? முன்னே போகிறார். இப்போ நம்ம செய்ய வேண்டியதை அல்லது இஸ்ரவேல் ஜனங்கள் செய்ய வேண்டியதை கர்த்தர் சொல்றாரு, அவர் சமூகத்தில் நாம் என்ன செய்யணும்? ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆனால் இந்த ஜனங்கள் என்ன செஞ்சிட்டாங்க? ஜாக்கிரதையாக இல்லை, அஜாக்கிரதையாக இருந்துட்டாங்க. அதனால தான் அவங்க 40 நாள் பண்ண வேண்டிய பிரயாணத்தை 40 வருஷம் பண்ணாங்க. சரி, 40 வருஷம் கழிச்சுனாச்சும் போய் சேர்ந்தாங்களா? இல்லை, லக்கை அடையவில்லை. எங்கள் சந்ததி செத்து போகுமே, பாழாய் போகும்னு சொன்னாங்க. அதனால் அவங்க சந்ததி போய் சேர்ந்துச்சு, இவங்க போய் சேரவே இல்லை. இப்போ பாருங்கள், அவர் வாக்கை நன்றாய் கேட்டு சொல்வதெல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்ருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதமாயும் இருப்பேன். அநேக நேரங்களில் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை விட்டு கொடுத்துறார். காரணம் சொல்லு கேட்காதனால. முன்னே போவேன்னு சொன்னார் ஆண்டவர், கோணலானவர்கள் செவ்வையாக்குவேன்னு சொன்ன ஆண்டவர். ஆனால் 33 அதிகாரத்தில், யாத்திராம் புஸ்தகம் 33 அதிகாரத்தில் அங்கே வாசிக்கிறோம். என்ன போட்டிருக்குது? 3 வசனம். நான் உங்கள் நடுவில் போக மாட்டேன், செல்ல மாட்டேன். முன்னே போவார்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ண ஆண்டவர் இவங்க வணங்கா கழுத்தில் ஜனங்களை மாறின பிற்பாடு அவர் சொல்கிறாரு, நான் உங்கள் முன்னாடி போக மாட்டேன். ஸ்தோத்திரம். அப்படி சமூகத்தில் மீகா தீர்க்கதரிசனத்தில் வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரம் மீகாவில் வாசிக்கிறோம் 2:13. இவர் எப்படிப்பட்டவர்னா முன்னே போகிறவர், தடைகளை நீக்குகிறவர். வாசிங்க, வசந்த வாசிங்க. தடைகளை நீக்கி போடுகிறவர். இப்போ பாருங்கள், நல்லா கவனிச்சு பாருங்கள். சத்ரு வந்தால் தடை, அதை நீக்கி போடுவார். கொடிய மிருகங்கள் வந்தால் தடை, அதை நீக்கி போடுவார். எதிர்நாட்டு ஜனங்கள் வந்தால் தடை, அதை நீக்கி போடுவார். இப்போ தடைகளை நீக்கி போடுகிறவர் அவங்களுக்கு முன்னாடி போகிறார். தொடர்ந்து வசனங்களை வாசிக்கிற பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரும் தடையில் நீக்கி போடுறாரு, அவங்களும் தடையை நீக்கி முன்னே போகிறாங்க. ஆனால் இங்கே யாத்திராமத்தில் ஏன் இப்படி சொன்னாருங்கன்னா, இவங்க முறுமுறுக்கிறதுனாலையும் வணங்காக்களத்தில் இருந்தனாலையும் இவங்க தங்களுக்கு தெய்வம் அல்லாததில் தெய்வமாக்கி கொண்டபடினாலும் ஆரோன் கண்ணுக்குட்டி செஞ்சால அந்த பிரச்சனை இப்போ இவங்களை மாட்டி விட்டுருச்சு. இனி நான் உங்களுக்கு முன்னாடி செல்ல மாட்டேன். அப்புறம் மோசே பக்தன் மன்றாடி திறப்பின் வாயில் நின்று அழுது அவன் ஆண்டோட்ட கேட்டதுனால தான் அதுக்கடுத்து ஆண்டு சொல்கிறாரு, என் சமூகம் உனக்கு பாசம். இப்போ நான் உனக்கு முன்னாடி போகிறேன்னு சொன்ன ஆண்டவர் இப்போ சமூகம் முன்னாடி செல் எப்படியோ கொண்டு போய் சேர்த்துட்டார். அவங்கள இல்லை, அவங்க பிள்ளைகளை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்போது இது ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்க்குறோம். அடுத்து இப்போது இஸ்ரவேலுடைய வாழ்க்கையை பார்க்குறோம். அடுத்து
ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நமக்கு சபைக்கு கர்த்தர் சொன்ன காரியம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது 3 வசனத்தை வாசித்து பாருங்கள். நான் போய் ஸ்தலத்தை ஆண்டவர் சொல்லாரு. அதாவது 2ஆம் வசனத்திலேயும் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். 2ஆம் வசனம் பிற்பகுதியில் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். இது 12 சீடர்களுக்கும் கூட இருக்கிற சீடர்களுக்கும் சொல்கிற காரியம். அதுக்கடுத்து நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடி வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது நல்லா கவனித்து பாருங்கள். முன்னே போகிறவர், வழியை ஆயத்தப்படுத்துகிறவர், தடைகளை உடைக்கிறவர் இப்போ முன்னே போய் நமக்கு ஒரு அருமையான ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அதற்கு அவரே 6ஆம் வசனம் சொல்லிக்கிறார், போகிற வழி அவர்தான். இப்போ அந்த பரலோகத்தில் ஒரு ஸ்தலத்தை, பரலோகத்தை நமக்கு ஆயத்தப்படுத்துகிற தேவன் அவர் நமக்கு முன்னே போகிறவர். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முன்னே போய் நமக்கு பரலோகத்தை ஆயத்தப்படுத்துகிறவர். எப்படி ஒரு யோவான் ஸ்நானன் பழைய ஏற்பாட்டில் சொன்ன தீர்க்கதரிசன வார்த்தையின்படி புதிய ஏற்பாட்டில் அந்த யோவான் ஸ்நானன் பிறந்து இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வர்றதற்கு வழியை ஆயத்தம் பண்ணினானோ, எப்படி ஆண்டவர் கர்த்தராகி தேவன் கோரேசுக்கு முன்னே போய் கோணலானை செவ்வையாக்கினாரோ, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை வாழுகிற சபையாகி நமக்கு இயேசு கிறிஸ்து முன்னே போய் நமக்கு அனைத்து கோணலாலும் செவ்வையாக்கு மட்டுமல்ல, அவரே வழியாகவும் இருக்கிறவராக. ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவரேவும் 10ஆம் அதிகாரத்தில், யோவான் 10ஆம் அதிகாரத்தில் வாசலாக இருக்கிறவராக இருக்கிறார். ஆமென். இவர் தான் வாசல், இவர் தான் வழி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்போது பிராமிஸ் நம்ம தியானிக்க போகிறோம். கோரேசு, இஸ்ரவேல், சபை, 3 காரியங்களுக்கு பார்த்தோம். அடுத்து இந்த தேவன் நமக்கு கொடுத்த பிராமிஸ் என்ன? அது உண்மைதான். இல்லை, நம்ம இன்னைக்கு கோணலை செவ்வையாக்கிட்டார். 4ஆம் வசனத்தில் வாஸ்தவமில்லை, அந்த காலத்தில் இருக்கிறதையும் ஒளிப்படத்தில் இருக்கிறதையும் என்னென்ன தருவேன்றிருக்காரு. அதான் ப்ராமிஸ் நமக்கு. அதாவது வழியை சரிப்படுத்துறது, ஆயத்தப்படுத்துகிற காரியம் ஆயத்தப்படுத்திட்டார். இப்போது கோரேசுக்கு சொன்னதும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காணான், கோரேசுக்கு பொக்கிஷம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காணான். நமக்கும் என் வாழ்விலே நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நம் வாழ்விலே ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த தேவனுடைய ஆலயத்துக்கும் தேவனுடைய ஜனத்துக்கும் அனுகூலமாய் நாம் நடப்போம் என்று சொன்னால் நமக்கும் அந்த அந்தகாரத்தில் இருக்க பொக்கிஷங்களை அவர் தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்ம பார்க்க போகிற காரியம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. உபாகம் வாசிங்க. தமது நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறப்பார். இஸ்ரவேல் ஜனங்களை மோசே பக்தர் கூப்பிட்டு வச்சு ஆசீர்வாதத்தையும் அதுக்கடுத்து சாபத்தையும் அவர் என்ன சொன்னால் அறிவிக்கிறார். அப்படி அறிவிக்கும் போது 12ஆம் வசனத்தில் அவர் அருமையாக சொல்கிறார். அப்படி சொல்கிற இடத்துல ஒரு பொக்கிஷத்தை பற்றி பேசுகிறார். என்ன பொக்கிஷம் அது? 12ஆம் வசனத்தில் நல்ல பொக்கிஷசாலை, வானம் என்கிற நல்ல பொக்கிஷசாலையை திறப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வானத்தில் இருக்கிற ஆசீர்வாதம், மனுஷனுக்குரிய ஆசீர்வாதம், வெளிப்படையான ஆசீர்வாதம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மழை, இயற்கையின் தரும் ஆசீர்வாதம் சொல்லுவாங்க.
ஆனால் கர்த்தர் கட்டளையிடாமல் மழை பெய்யவே பெய்யாது. இது கர்த்தர் சொன்ன வார்த்தை. அல்லேலூயா. கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் மழை பெய்யாது. எல்லாம் மழையின் ஒரு தெய்வம்னு சொல்லி வணங்குறாங்க, அது வேறு காரியம். அது உலக மக்கள் அவங்க எல்லாத்தையுமே நினைச்சுவாங்க தெய்வமாக வணங்குவாங்க. ஆனால் மழை என்பது இயற்கையின் பிரமாணத்தில் ஒன்றாக இருந்தாலும் கூட வேதம் சொல்லுது, அது நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்திலிருந்து கர்த்தர் நமக்கு பொழிய பண்ணி மனுஷனுடைய ஆகாரத்துக்காக, மிருகஜீவனுடைய ஆகாரத்துக்காக, பூமியினுடைய சகல விளைவுகளுக்காக கர்த்தர் கொடுக்குற ஒரு ஆசீர்வாதம். இது கர்த்தருடைய பொக்கிஷசாலையிலிருந்து வருகிற ஒரு ஆசீர்வாதம். ஆமென். அல்லேலூயா. இப்போ நீங்களாக கண்டுபிடிச்சு சொல்ல போகிறீங்க, இந்த வானத்தின் மழை மட்டும் வானத்தின் நல்ல பொக்கிஷசாலின் ஆசீர்வாதமா, இல்லை இன்னும் வேற உண்டா? கண்டுபிடிங்க. இன்னொரு தான் சொல்லணுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது 28:12 உபாகமத்தில் சொல்லப்பட்டது, வானத்திலிருந்து மழை பெய்யுது, அது நல்ல பொக்கிஷ சாலையிலேருந்து நமக்கு கிடைக்கும் சொல்லி ஆண்டு சொல்கிறார். வானமாகி நல்ல பொக்கிஷ சாலை. இந்த பொக்கிஷத்தில் மழை என்கிற பொக்கிஷம் மட்டும் இருக்குமா, இன்னும் வேண்ட பொக்கிஷங்கள் உண்டா? உண்டு. அதைத்தான் என்னென்ன இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிப்போம். பழகனினா பால்கனி, ஒரு ஒரு மாடியில் இருக்கிற ஒரு வறண்டாவில் அதுக்கு பேர் தான் பால்கனி. அதைத்தான் பழகனி சொல்கிறாங்க. அப்போ வானத்துக்கு ஒரு பழகனி உண்டு. இந்த பழகனி திறந்து இடங்களாம் போட்டும் ஆஸ்வதிக்கிறார். அப்போ என்னென்ன ஆஸ்வாதம், வானத்தில் என்னென்ன ஆஸ்வாதம் வரும்? ஆமாம், அதுதான் அவரே சொல்லிட்டாரு. நம்ம அது எக்ஸ்ட்ரா 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 என்ன ஆஸ்வாதம்? ஆமாம், உன்னத ஆசீர்வாதம். அதாவது நம்ம அந்த தலைப்பாக சொல்கிறோம், ஸ்பெசிஃபிக்காக சொல்ல மாட்டோம். நம்ம தான் சொல்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமாம். அதாவது நம்ம இந்த சில புஸ்தகங்கள் எழுதுவாங்களே, புஸ்தகங்களில் மூளைக்கு வேலைன்னு சொல்லி நமக்கு என்ன செய்வாங்க, அவங்க ஆன்சர் ஒரு பக்கம் போட்டுப்பாங்க, ஒரு இடத்துல மூளைக்கு வேலைன்னு சொல்லி பார்த்துட்டு இத்தனாவது பக்கத்தில் ஆன்சரை பார்த்துன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்மளாம் என்ன செய்யணும், கொஞ்சம் தியானித்து பார்க்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். என்ன அர்த்தம்? தம்முடைய சொந்த குமாரனை இந்த பூமிக்கு தந்து நம்மில் அன்பு கூர்ந்தார். வானம் என்கிற பொக்கிஷ சாலையிலிருந்து பிரதான ஆசீர்வாதம் இயேசுவையே நமக்காக தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போது இதை டைரக்டாக சொன்னால் நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், வானத்திலிருந்து பொழிந்தது மன்னா, சாப்பிட்டாங்களா? வான மன்னா. தூதர்கள் சாப்பிட்ற அப்பமா, அது தூதர்களுடைய உணவு தான் மன்னா. அதை சாப்பிட்டவங்களுக்கு கை கால் வீங்கினதில்லை, காய்ச்சல் வந்தது கிடையாது, உங்களுக்கு நடக்கிறதுல சோர்ந்து போனது கிடையாது. அவங்க சட்டை கூட போட்ட சட்டை அப்படியும் இருக்கும். நம்மளாம் வெஜ்ஜு சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். நான்வெஜ் சாப்பிட்டோம்னா நமக்கு அறியாமே நம்முடைய சரீரத்திலேருந்து வர வேர்வையில் ஒரு துர்நாற்றம் வரும். கேட்டிங்களா? பல காரியங்கள் நம்ம உணவு நிமித்தமாகத்தான் நம்முடைய உடம்பு என்னச்சுன்னா மாறுபடும். அல்லேலூயா. நல்லா கவனிச்சு கேளுங்க. அவங்க வான மண்ணாவை சாப்பிட்டதுனால அவங்க நடக்கிற நடையில் கை கால் வீங்கினதே கிடையாது, நோய் வந்ததே கிடையாது, பலவீனப்பட்டதே கிடையாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிச்சு. அப்போ இந்த வானமங்கிற பொக்கிஷசாலை என்னவும் இருந்துச்சு, தூதருடைய அப்பமாகிய மண்ணாக இருந்துச்சு. இப்போ ஆண்டவர் இயேசு புதிய ஏற்பாட்டில் சொல்லும்போது, வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் நானே, ஜீவ அப்பம் நானே. அல்லேலூயா. அப்போது பொக்கிஷங்களே பிரதான பொக்கிஷம், நமக்கு கிடைத்த பொக்கிஷம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜீசஸ். சொல்லுங்கள், இயேசு தான் பிரதான பொக்கிஷம். ஏன்னா அந்த இயேசுட்டு தான் நமக்கு மீட்பு கிடச்சிருக்குது. ஹல்லேலூயா. இது பழைய ஏற்பாட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் மறைஞ்சிருச்சு, அந்த காலத்தில் இருந்துச்சு. புதிய ஏற்பாட்டில் நமக்கு இது வெளியரங்கமாக நமக்கு கையில் கிடச்சிட்டு. ஹல்லேலூயா. ஏங்க,
நீங்கள் நாளும் பொழுதும் இரவும் பகலும் நல்ல டியூட்டி பார்த்து வேலை பார்த்து நீங்கள் கோடிக்கணக்கில் சேர்த்து அல்லது வீடு நிறையா ஒரு ரூம் நிறையா தங்கத்தை சேர்த்து வச்சாலும் உங்களுக்கு இயேசு கொடுக்குற ரட்சிப்பு இயேசுவாய மன்னா உங்கள்கிட்ட வர்றது போல் அதுக்கு ஈடு இணை ஒன்றுமே கிடையாது. கர்த்தருக்கு உணர்ந்துட்டிங்கன்னா நல்லா சொல்லுவீங்க. இயேசு உங்கள் வீட்டுக்குள்ள வந்துட்டார், இயேசு உங்களுக்குள்ள வந்துட்டான்னா நீங்கள் கோடி சம்பாரிச்சாலும் அந்த கோடி அதுக்கு ஈடாகாது. ஹல்லேலூயா. ஒரு பக்தன் கோயில்பட்டிக்கார் தானே, ஆஸ்திகள் எல்லாம் ஈடாகுமா இணையாகுமா. அவர் ரீகன் கோமஸ் அருமையான பாட்டு. ஆஸ்திகள் எல்லாம் ஈடாகுமா. ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ ஆஸ்தி இருந்தால் அந்த ஆஸ்தியில் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்கிறோம், ஜிஆர்டின்னு ஒரு கடை இருக்குது நம்ம ஊரில். அந்த கடையில் போனால் தங்க நகை கடையில் எத்தனை கோடி ரூபாய்க்கு அந்த நகை இருக்கும். அவன் எத்தனை இடத்துல அந்த நகை வச்சு கடை வச்சுருக்கான் தெரியுமா. அந்த நகை கடைக்காரன்ட்ட ஆஸ்தியை கணக்கு போட்டால் எவ்வளோ இருக்கும். நம்ம ஊருக்காரு ஏவிஎம்காரு ஜுவல்ஸ் வச்சுருக்காரு, அவர்கிட்ட போனால் எவ்வளோ நகை வச்சுருப்பார். அப்போ அந்த அதுக்கெல்லாம் ஆஸ்திக்கு சொந்தக்காரர். இந்த ஆஸ்தி அத்தனை இருந்தும் என் இயேசுவுக்கு ஈடாகாது. அந்த இயேசுவையே என் தேவன் எனக்கு பொக்கிஷ சாலிந்து முதலாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த மன்னாவை அவர்கள் புசித்தார்கள், அவர்கள் மரித்தார்கள். ஜீவ அப்பமாகிய மன்னா நான் என்னை புசிச்சா ஒருவன் ஒரு காலம் மறிப்பது இல்லை, அதாவது நரகத்துக்கு போவதில்லைன்னு சொன்னார். எவ்வளோ பெரிய பாக்கியம். நல்ல பொக்கிஷ சாலை வானத்தில். அப்போ நம்மளாம் கண்டுபிடிச்சோம் உன்னத ஆசீர்வாதம். இந்த உன்னத ஆசீர்வாதம் உன்னதத்தில் இருக்க உன்னதரே நமக்கு பொக்கிஷமாக நமக்குள்ளே வந்துட்டார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் எவ்வளோ நல்லவராக இருக்கார். இந்த நல்ல பொக்கிஷத்தை நான் பெற்றுக்கொண்டேன். ஸ்தோத்திரம். அப்போது இந்த நல்ல பொக்கிஷத்தை என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா இழந்துடக்கூடாது, விட்டுறக்கூடாது. அநேகர் உலகத்துக்காக இந்த பொக்கிஷத்தை என்ன செய்கிறாங்க, அற்பமாக எண்ணிறாங்க. உலகத்துக்காக அந்த பொக்கிஷத்தை இயேசு கிறிஸ்து பவுல் சொல்லும் அருமையாக சொல்கிறார், இந்த பொக்கிஷத்தில் இந்த மண் பாண்டத்தில் இந்த பொக்கிஷத்தை பெற்றிருக்கோம். ஸ்தோத்திரம். இது என்னது? மண் பாண்டம், மண்ணால் செய்யப்பட்ட ஒரு பாத்திரம். இந்த பாத்திரத்துக்குள்ளே தாங்க இயேசு தங்கியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, இப்போது கொலோசேருக்கு நம்ம வருவோம். நிருபத்தில் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவருக்குள் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஞானம், அறிவு, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் அறிவில்லாதவனா, முட்டாளா, யோசிக்க தெரியாதவனா, புத்தி என்னன்னா ஒன்றும் தெரியாதவனா இருந்தேன். இந்த இயேசு எனக்குள்ள வந்த மாத்திரத்தில், இந்த இயேசு என்கிட்ட வந்த மாத்திரத்தில் என்னை ஞானம், அறிவு என்கிற பொக்கிஷத்தால் நிரப்புகிறவராக இருக்கிறார். எத்தனை சந்தோஷமாக இருக்கீங்க. அவரே ஒரு பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்துக்குள்ளே இருக்கிற ஞானம், அறிவு என்கிற பொக்கிஷத்தாலும் என்னை நிரப்புகிறவர். அல்லேலூயா. ஒரு நாளில் பேதுருவை போய் பிடிக்க போகிறாங்க. பேதுரு அங்கே சூப்பராக பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். பேதுருக்கு முன்னாடி யார்? செம்படவன், மீன் பிடிக்க போகிறவன். நம்ம சிலுப்பட்டி சர்ச்சி பக்கத்தில் நம்ம போகிறப்போ பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பையங்களாக இருப்பாங்க. 1வது 2வது படிச்சுட்டுப்பான், 5வது படிச்சுக்கிட்டு இருப்பான். அடுத்து இப்போ போய் பார்த்திங்கன்னா என்னடா எத்தனை படிக்கணும்னு கேட்டால், இல்லை நான் கடலுக்கு போகிறேம்மா. அந்த படிப்பை பூரா விட்டு எங்கே போயிடுவாங்க? கடலுக்கு போயிடுவாங்க. ஏன்னா இது +2 முடித்து காலேஜ் போனால் அப்புறம் ஏதாவது ஒரு இடத்துல 10,000 சம்பளத்துக்கு ராத்திரி மகள் வேலை பார்த்து வாங்கணும். கடலுக்கு போனால் அப்படி கிடையாது. 10 வயசுலேயே கடலுக்கு போனால் அவங்க எல்லாருக்கும் பெரிய ஆளுக்கு எவ்வளோ சம்பளம், சின்ன ஆளுக்கு அந்த சம்பளத்தை பகிர்ந்து கொடுத்துருவாங்க. அல்லேலூயா. அதனால நினச்சிருவாங்க சீக்கிரத்தில் 10 வயசு தாண்டிச்சுன்னா கடலுக்கு போயிடுவாங்க. 5வது முடிச்சாச்சுன்னா 6வது போகும்போது கடலுக்கு போயிடுவாங்க. நல்லா கவனிச்சுக்கணும். இந்த பேதரும் அப்படி நினச்சிட்டாரு. பள்ளிக்கூடம் போகாமல் சொல்லுங்களேன், கடலுக்கு போக ஆரம்பிச்சிட்டார், மீனுக்கு போக ஆரம்பிச்சிட்டார், மீன் பிடிக்க போக ஆரம்பிச்சிட்டார்.
அதனால் அவருக்கு படிப்பறிவு இல்லவே இல்லை. இந்த 4ஆம் அதிகாரத்தில் பேதுரு பிடிக்கிறதுக்கு போகிறாங்க. வசனம் சொல்லுது, அப்போஸ்தலர் 4:13 வாசிங்க. என்ன தைரியம்? பேதுருக்கு யோவானுக்கு என்ன தைரியம் வந்துச்சு? ஆண்டவர் இயேசு கூட இருந்ததுனால. இப்போ ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தை, நான் பரலோகத்துக்கு போகிறேன், ஆனால் போய் தேட்டரை அனுப்பேன், இதை உலகத்தின் முடிவு இருந்த சகல நாட்கள் உங்களை கூட இருப்பேன், முடிவு வரையும் தான் கூட இருப்பேன். இப்போது இவங்க 50ஆம் நாள் ஆவி பெற்றுக்கொண்டாங்க. அதுக்கடுத்து அவனுடைய பலன் கிடச்சிட்டு 50ஆவது நாளுக்கு அடுத்து அவங்க அநேகர் ஆதாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அநேகருக்கு முன்பு அற்புதங்களை நடத்துகிறாங்க. இப்போது இவங்களை பிடிச்சி சிறைச்சாலை போடுறதுக்காண்டி பிடிக்க வந்தால் இவங்க பேசுகிற பார்க்குறாங்க. 4:13 திரும்ப வாசிய சத்தமா. கண்டு அவர்கள் படிப்பு அறிவு இல்லாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடினால் ஆச்சரியப்படுறாங்க. எப்படி அவன் பேசுகிறான், எதோ சொல்கிறான். அவங்களாம் யூதர்கள், பழைய ஏற்பாட்டுக்கு எவிடன்ஸ் எல்லாம் எடுத்து பேசுகிறானே. யோவேல் சொன்னதெல்லாம் எடுத்து பேசுகிறான். படிப்பறிவே கிடையாது. யோவேல்னா அவனுக்கு யாருன்னு தெரியாது. யோவேல் சொன்னதெல்லாம் சொல்கிறான். சரி, அறியாதவர்கள், பேதமை உள்ளவர்கள். கடைசியில் சொல்கிறாங்க, அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள். அல்லேலூயா. கொலோசியர் 2:3 என்ன சொல்லுச்சு? அவருக்குள் ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷங்கள். அந்த பொக்கிஷம், இயேசுவாகிய பொக்கிஷம் எனக்குள்ள வரப்போகுது. அந்த ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷம் எனக்குள்ள வந்துருச்சு. இப்போ அது சகல சத்தியத்துக்குள்ளும் என்னை நடத்துகிறது. ஸ்தோத்திரம். ஆவியானவர், அன்பின் ஆண்டவர் இயேசு என்னை நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவசமூகத்தில் இந்த அறிவு ஞானம் என்கிற பொக்கிஷத்தை கர்த்தர் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டில் சாலமோனுக்கு பழி செலுத்தினதுனால ஞானத்தை கொடுத்தார். தேவனுடைய சமூகத்தில் புதிய ஏற்பாட்டில் இந்த இயேசுவாகிய பொக்கிஷத்தை யார் ஏற்றுக்கொள்கிறாங்களோ அத்தனை பேர்களுக்கும் கர்த்தர் ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷத்தை தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் இந்த பொக்கிஷம் நமக்கு வானத்திலிருந்து கிடைக்கிற பொக்கிஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் வர நாட்டில் கர்த்தருக்கு சித்தமானால் வானத்திலிருந்து என்னென்ன பொக்கிஷத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் என்பதை தியானிக்க போகிறோம். தேவன் தாமே தொடர்ந்து நம்மை நடத்துவாராக. ஆமென். கர்த்தருக்கு